தமிழகத்தில் வெள்ள பாதிப்புகளை ஆய்வு செய்ய வந்துள்ள மத்திய குழுவினர் விழுப்புரம் மாவட்டம் அரசூர் ஆற்றுப்பாலம் பகுதியில் ஆய்வு மேற்கொண்டுள்ளனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சையத் வழங்கிட கேட்கலாம். சையத், வணக்கம். அரசூரில் மத்திய குழுவினர் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த ஆய்வில் எத்தனை அதிகாரிகள் இடம்பெற்றிருக்கிறார்கள்? எவ்வளவு மணி நேரமாக இந்த ஆய்வு நடைபெற்று வருகிறது? சையத், பெங்கல் புயல் பாதிக்கப்பட்ட விழுப்புரம் மாவட்டத்திற்கு மத்திய குழுவானது வருகை தந்தது. அந்த மத்திய உள்துறை இணை செயலாளர் ராஜேஷ் குப்தா தலைமையிலான மத்திய குழுவினர் விக்கிரவாண்டி முதலாளராக விக்கிரவாண்டி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் ஆய்வு செய்தனர். அந்த பகுதியில் தமிழக வருவாய்த்துறை செயலர் அமுதா, மாவட்ட ஆட்சியர் பழனி பாதிக்கப்பட்ட இனங்கள் குறித்து மத்திய குழுவிடம் விளக்கினர். விழுப்புரம் மாவட்டத்தில் வெள்ள பாதிப்பு பகுதியான விக்கிரவாண்டி, ஐயன்கோயில்பட்டு, வைலாம்பூர், கருங்காலிப்பட்டு, சென்னாகுன்றம், ஆயந்தூர், நெற்குணம், அரகநல்லூர், திருக்கோவிலூர் போன்ற பாதிக்கப்பட்ட வெள்ள பாதிப்புகள் சேதத்தினை இவர்கள் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். முன்னதாக விக்கிரவாண்டி வேளாண்மை கூட்டத்தில் ஆய்வு மேற்கொண்டார்கள். அதனைத் தொடர்ந்து ஐயன் கோவில்பட்டு பகுதியில் உள்ள பம்மை ஆற்றினை பார்வையிட்டனர். அதனைத் தொடர்ந்து விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அனைத்து துறை அதிகாரிகளுக்கான ஆய்வுக் கூட்டத்தில் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் வனத்துறை அமைச்சர் பொன்முடி மற்றும் மாவட்ட ஆட்சியர் பழனி மற்றும் அதிகாரிகள் உடனிருந்தனர். அதனைத் தொடர்ந்து விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆய்வு செய்த மத்திய அரசு குழு 2 குழுக்களாக பிரிந்து ஒரு குழு ஆனது அரசூர் பகுதிகளில் ஆய்வு செய்கிறது, மற்றொரு குழு கானை போன்ற பகுதிகளில் ஆய்வு செய்கிறது. தற்பொழுது மத்திய அரசு குழுவினர் அரசூர் ஜங்ஷன் ஆற்றுப்பாலத்தில் பாலத்தில் உள்ள ஆற்றில் இறங்கி மத்திய இணைச் செயலர் ராஜேஷ் குப்தா தலைமையில் மாவட்ட ஆட்சியர் பழனி மற்றும் துறை சார்ந்த அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். அந்த பகுதியில் பொதுமக்களிடம் வெள்ள பாதிப்பு குறித்து கேட்டறிந்தனர். அதைத் தொடர்ந்து தற்போது அரசூர் மல்லாற்று பகுதியில் மழையால் அடித்துச் செல்லப்பட்ட பாலத்தை தற்போது மத்திய குழுவினர் பார்வையிட்டு ஆய்வு செய்து வருகின்றனர்.